ஹாய் வாங்க நாம இன்னைக்கு தக்காளி சாதம் செய்வோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். நான் அனன்யா தனிஷ்க் 3 பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம அனன்யா ஆரம்பிச்சிடலாமா? தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். அனன் குட்டி எங்கே இருக்குது பாரு, அரிசி எடுத்துக்கூட அத்தைக்கு. ஆ கொஞ்சமாக போட்டுக்கலாமா இதில்? போதும். தண்ணி ஊற்றி, தண்ணி எங்கே இருக்கு? கொஞ்சமாக ஊற்றி கழுவி எடுத்துக்கலாமா? ஊற்றிக்கோ. பார்த்துட்டாமு, இன்னும் கொஞ்சம். சூப்பர்டா. அங்கேயே வச்சிரு. அவ்வளோதான், ஊற வச்சாச்சு நம்ம அரிசி. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சிடலாமா அண்ணன்குட்டி? இங்கே பாரு, என்ன அடுப்பத்தை வச்சிடலாமா? அடுப்பத்தை வச்சுக்கலாம் நம்ம. கொடு அண்ணன்குட்டி, ஒன்று ஒன்றா வேறு எடுத்தா அத்தைக்கு. சூப்பராக பற்றிக்கிச்சா? அடுப்பு எரியுது. ஆனால் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாமா இதில்? கூட ஊற்றுறேன். நீ ஊற்றுவியா? பார்த்துடா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயிட்டும் நமக்கு. அண்ணனே எண்ணெய் காஞ்சிச்சா பாரு. இப்போ என்ன போடணும் அடுத்தது? போடலாம், போடு. இன்னொன்று போட்டுரும். பட்டை கிராம்பு சேர்த்துக்கணுங்களா? அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாமா? போட்டுக்கோ. பார்த்து. எடுத்துடுற போதும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். விடு விடு, பார்க்குற விடு அத்தை. மூடி வச்சு வதக்கலாமா? அவ்வளோதான், விடு. என்னண்ணே, வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடுறேன். போதும். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து என்ன போடலாம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா? எனக்கு இது பார்த்து எடு. எடு. எடுத்து அத்திக்கிட்டு கொடு. எடுத்து போட்டுரு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி போடு அடுத்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. கொஞ்சமாக உப்பு எடுத்துட்டு வா. கொஞ்சமாக போட்டு சீக்கிரமாக வதங்க நம்மளுக்கு. அப்போ தான் மிக்ஸ் பண்ணு. கொஞ்சமாக புதினா தலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் அடுத்து மஞ்சள் பொடி எடுத்துடுவா. கொஞ்சமாக போடுறான். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? தண்ணி எடுத்துக்கலாமா? தண்ணி எடு. தண்ணி இங்கே இருக்கு பாரு.
தண்ணி சேர்த்துக்கலாம். போதும் போதும் வேணாம், சரி இன்னும் கொஞ்சம் போதும். அவ்வளோதான், நம்ம மூடி வச்சு இது நல்லா கொதிக்கிட்டோம். நமக்கு யாருது இந்த ட்ரெஸ்ஸு? உந்து எங்க? சரிடா. இப்போ தக்காளி சாதம் செய்யலாமா? நம்ம தண்ணி கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக கொதிக்குதுடா. நான் போடு, எடுத்து போடு. இன்னும் கொஞ்சம் போடு, மிக்ஸ் பண்ணி விடு. சூப்பராக இருக்குதா? சரிடா. இப்போ நம்ம மூடி வச்சிடலாமா? எடு, கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றா. வெந்துருச்சா பாடுறா நன்குட்டி? இன்னும் வேகலடா. கொடு, மிக்ஸ் பண்ணி விட்றா அத்தை. ஆஹா, டேஸ்ட்டாக ரெடி ஆகினுக்குதா? சரி வேகட்டு, இன்னும் கொஞ்ச நேரம். அண்ணே போடு கொத்தமல்லி தலை. தக்காளி சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக நமக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு அண்ணன்யா. தக்காளி சாதம் வெந்துருச்சு தானே? இப்போ நம்ம தட்டில் போட்டுக்கலாமா? நம்ம இந்த தட்டில் போட்டுக்கலாம் அண்ணன்யா குட்டி. நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லு. டேஸ்டாக இருக்குதா? சரி, அந்த சாறு கொஞ்சமாக வச்சிடுறியா? நாய் சாப்பிட சொல்லிடு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.